நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முதல்ல கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரியல்மியை பற்றி. ரியல்மியோட மொபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அந்த ரியல்மிக்கு வந்து நம்பர் 1 இடம் கிடச்சிருக்கு. எதில் தெரியுமா? அதாங்க ஸ்மார்ட் பேண்டில். இப்போ சமீபத்தில் கூட 2018 தான் அவங்க வந்து இந்த ஸ்மார்ட் பேண்ட், அதுக்கப்புறம் இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து அவங்க களத்தில் இறங்குறாங்க. வித்தின் 2 வருஷத்தில் இப்போ அவங்ககிட்ட வந்து ஷேர் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 22.1% ஷேர் ஹோல்ட் பண்ணி நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறத ஐடிசி இந்தியாஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து கணக்கு எடுத்திருக்காங்க. செப்டம்பர் வரைக்கும் கணக்கு எடுத்திருக்காங்க. செப்டம்பர் 2020 வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பில் ரியல்மியோட ஸ்மார்ட் பேண்ட் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட ரியல்மி தங்களுடைய புத்தம் புதிய வாட்சை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பட் இந்தியாவில் அறிமுகப்படுத்தலை, நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் அறிமுகப்படுத்தினாங்க. ரியல்மி வாட்ச் எஸ் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய வாட்சை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வாட்சும் கூடிய அளவில் யூரோப்லேயும் இந்தியாவிலேயும் அறிமுகப்படுத்த போகிறதாக ஒரு தகவல் அசைஞ்சிக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ரியல்மி இது வரைக்கும் அதை பற்றி முழுமையான விவரங்களை தெரிவிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புல இருந்து. சாம்சங் சமீபத்தில் ஒரு புதிய டிவியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டிவி மற்ற டிவி மாதிரி இல்லைங்க. இந்த டிவியை வந்து நீங்கள் வந்து சொல்லட்டலாம், அதாவது செங்குத்தா நீங்கள் பயன்படுத்தலாம், சமதளமாக பயன்படுத்தலாம், அந்த மாதிரி ஒரு டிவி. சாம்சங்கோட Sero டிவி, அதாவது ரொட்டேட்டபிள் டிவி அப்படிங்கிறாங்க. இந்த டிவியோட அறிமுகம் 2019, அதாவது ஏப்ரல் மாதம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து Sero டிவியை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த Sero டிவி இந்தியாவில் இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. 43 இன்ச்சில் அதே மாதிரி QLED டிவியை வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து பெரும்பாலும் இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த டிவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. மொபைல் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி டிவி மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவில் இந்த டிவியை பார்க்க முடியும். ஸோ இந்த டிவியோட விலையை கடைசியில் சொல்கிறேன். இந்த டிவியில் வழக்கம் போல் எல்லா டிவியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் இருக்குது. டைசன் ஓஎஸை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஏர்ப்ளே, அப்புறம் பிக்ஸ்பி, அப்புறம் அமேசானோட அலெக்ஸா, இது எல்லாத்தையும் இந்த Sero டிவியில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ சவுத் கொரியன் கம்பெனியான சாம்சங் இந்த டிவியை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. விலை பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது TCL தரப்பில். இவங்களும் வந்து இந்த டிவிக்கு பேர் போனவங்க தான். இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புதுவிதமான கேமிங் மானிட்டரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. உலகத்திலே ஃபஸ்ட்டு கேமிங் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். TCLோட 34 இன்ச்சு 6165 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொண்ட இந்த மானிட்டர் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொண்ட மானிட்டரை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீன் சொல்லலாம். கேமிங்காக செம்மையான ஒரு மானிட்டர். ஸோ இதை வந்து TCL தரப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. பட் TCL என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மானிட்டரை வந்து சாம்சங் நிறுவனத்துக்கு வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க. மேபி சாம்சங் வந்து இந்த வகையான மானிட்டரை பயன்படுத்தி கேமிங்காக விரைவில் ஒரு டிவியை அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தரப்புல இருந்து. ரொம்ப நாளாக தங்களுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி மேக் புக், இந்த மாதிரி எல்லா டிவைஸ்கள்லையும் வந்து மேக் என்ன பண்ணாங்கன்னா இன்டலோட சிப் செட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, சலிப்பு தட்டிடுச்சு நினைக்கிறேன், இல்லை டீலில் ஒத்து வரலையா அப்படின்னு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கையை கழுவிட்டாங்க. இன்டலை கையை கழுவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்களே வந்து எங்களுடைய டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்களே சிப்பை வந்து தயாரித்து நாங்கள் பயன்படுத்திக்கிடுறோம், அந்த அளவுக்கு முடிவுக்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆப்பிள் நிறுவனம். அதில் உருவானது தான் இந்த ARM பேஸ்டு ப்ராசஸர். அதாங்க ஆப்பிளோட M1 சிப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது தான் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வரப்போகுது. அதே மாதிரி மேக் புக்கோட லேப்டாப்லேயே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்பிளோட M1 சிப்பில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி 8 கோர் ப்ராசஸரை வந்து CPU-வால் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹைலைட்டான விஷயங்களாக இருக்குது. ஆப்பிளோட புத்தம் புதிய M1 சிப்பில் இனி வரக்கூடிய நாட்களில் அநேகமாக ஒரு சமீபத்தில் கூட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணாங்க. MacBook Pro 13, அதுக்கப்புறம் MacBook Air, அதுக்கப்புறம் Mac Mini, இந்த 3 டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையும் இந்த ஆப்பிளோட M1 சிப்பை எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம போகிறது கர்மினோட புத்தம் புதிய 2 வாட்சுகள் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வாட்சோட பேர் என்னென்னா Garmin Venu SQ ஸ்போர்ட்ஸ் எடிஷன் 2 ஸ்மார்ட் வாட்ச் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஆல்ரெடி
செப்டம்பர் மாதம் இன்டர்நேஷனல் வெர்ஷனாக அறிமுகப்படுத்துனாங்க. இப்போ அது வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 hours பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தினா, ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தாமல் நீங்கள் இந்த வாட்சை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 6 days பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த கர்மினோட வென்யூ எஸ்கியூவில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள். இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 26,500 வரைக்கும் வந்து விற்கிறாங்க. 2 வேரியண்ட்டில் வரதுனால இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்னா கர்மினோட ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் பேர் தெரியாத நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோர், அங்கே போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கர்மின் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தரப்புலேருந்து. ஆப்பிள் macOS வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நவம்பர் மாதம் 12 லான்ச் பண்ணிட்டாங்க 2020. ஒரு புத்தம் புதிய ஓஎஸை லான்ச் பண்ணிருக்காங்க. macOS பிக் சர் அப்படின்னு பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எதுலலாம் சப்போர்ட் ஆகும்னா சமீபத்தில் மேக் புக் ப்ரோ 13 inch வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி மேக் புக் ஏரில், அதுக்கப்புறம் மேக் மினி, இந்த மாதிரி 3 விதமான டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த macOS பிக் சர் அப்படிங்கிற ஓஎஸை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த macOS பிக் சர் வந்து உங்களுக்கு iOS, iPad இந்த மாதிரி டிவைஸ்களையும் இது சப்போர்ட் பண்ண அப்படின்ட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட M1 சிப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட துணை கொண்டு இந்த macOS பிக் சர் வந்து சப்போர்ட் ஆகுன்னு இருக்காங்க. ஸோ விரைவில் இதோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆமாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்பில் இருந்து கூகுள் மேப்ஸ்க்கு ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் டேப் அப்படிங்கிற ஒரு புதிய டேபை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த டேபில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் வந்து வெக்கேஷன் போயிருப்பீங்க அங்குள்ள எல்லா விஷயங்களும் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஒரு சம்மரியாக வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணலாம், இல்லை அதுக்கு ஏதாவது எடிட் கொடுக்கணும்னா எடிட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபோன் மூலியமாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து கூகுள் மேப்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்களா, அப்போ ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோஸில் அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கூகுள் மேப்ஸில் ட்ரிப்ஸ் டேப்ஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேவைப்பட்டால் எடிட் அண்ட் டெலிட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட் கூடியவில் உங்களுடைய கூகுள் மேப்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது BMW பற்றி. BMW ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2020, 2021, 2022 லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ஃபுல்லி எலக்ட்ரிக் கார். இதுக்கு பேர் வந்து BMW iX அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க, SUV கார், எலக்ட்ரிக் கார். ஸோ இந்த கார் வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா அவங்களுடைய முந்தைய மாடலான BMW X5 SUV காரோட ஒப்பிடுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டு தான் இதிலே வரப்போகுது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டேஷ்போர்டில். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் காரோட ரேஞ்ச் ட்ராவலிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மைல் அப்படின்ட்டு 480 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும்னு இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 75 மைல் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதாவது ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்காங்க. அப்படின்னா பார்த்தா ஒரு 480, ஒரு 120, 500, கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த BMWவோட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி டெஸ்லா வந்து தங்களுடைய மாடல் எக்ஸில் வந்து ஒரு கார் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க எலக்ட்ரிக் கார் தான். இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 370 மைல் அப்படின்றாங்க. அதாவது 590 கிட்ட உள்ள கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கார் ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து யாரோட ஒப்பிடுறாங்கன்னா இந்த நியோ, கேடிலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ யூரோப்பில் இருக்குது. ஸோ இந்த காரோட ஒப்பிட்டு டெஸ்லா எக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ BMW iX அப்படிங்கிற பேரில் ஒரு எலக்ட்ரிக் SUV காரை 2022 இந்தியாவில் இல்லைங்க, இப்போதைக்கு அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. கூடியவில் இந்தியாலையும் வரலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.